ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ரெசின் ஆர்ட் பிஸ்னஸ்க்காக சில ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது இன்னைக்கு வந்து ரிசீவ் ஆயிருந்தது. என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், என்னென்ன குவான்டிட்டியில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராடக்ட் இருந்தது, பட் இன்னுமே நம்ம வந்து இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது சில ப்ராடக்ட் எல்லாம் தேவைப்படும். அதனால நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பேக்கிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெசின் ஆர்ட் செஞ்சுட்டோம்னா அந்த ப்ராடக்ட் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஹோல்டர் வாங்கியிருந்தேன். இது வந்து பிளாஸ்டிக்ல வாங்கியிருக்கேன். 2 சைஸ் வாங்கியிருக்கேன். இந்த எக்ஸாக்ட் சைஸ் என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ மெஷர் பண்ணி சொல்றேங்க. சின்னது வந்து 6 inches இருக்கு. பெருசு வந்து பார்த்தீங்கன்னா 10 inches இருக்கு. நம்ம செய்கிற ரெசின் ஆர்ட் வந்து நம்ம வால் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை செயினில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு டேபிள் மேலே இது போல் ஒரு ஹோல்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செய்கிற ரெசின் ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பிளாஸ்டிக்கில் பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து வுட்டில் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து 2 சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் அதே மாதிரி 6 inchல ஒன்று, தென் 8 inchல ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ப்ளோ டார்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பபிள் ஸ்ப்ரேயர் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். இது வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட் ட்ரில்லர். இது வந்து கீ செயினில் ஹோல்ஸ் போடுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது வந்து கோல்டன் கலர் பென் வந்து இது அந்த கீ செயினில் ரைட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது வந்து புக் மார்க். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கொஞ்சமாக கிளிட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, உங்களுக்கு ஷேப் தெரியும்னு நினைக்கிறேன். 12 கலர்ஸில் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. தென் மஸ்லின் டேப் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ஃப்ளார் வாங்கியிருந்தேன். இது வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்யும்போது இதை வந்து நம்ம வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்னென்ன மேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ஹார்ட் இன் மோல்ட். இதில் வந்து பிளெயினாக இல்லாமல் கொஞ்சம் இந்த ஷேப் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்யும்போதும் இல்லை பெரிய சைஸில் கீ செயின் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக க்ளவுஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 4 inchஸில் ஒரு ஹார்ட்டின் மோல்டு வாங்கியிருக்கேன். இந்த ஹார்ட்டினும் அதே மாதிரி பிளெயினாக இல்லாமல் சைட்ஸில் டிசைன் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் லேட்டக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து டபுள் சைடில் கீ செயினில் நம்ம ரைட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடில் இருக்கிற ரெசின் வந்து நம்ம மேலே டாப் கோட்டிங் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் சைடில் போய் அது நல்லா ஹார்டாக ஸ்டிக் ஆயிரும். இந்த லேட்டக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெசின் ஆட் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் வந்து அந்த ரெசின் வந்து போய் ஒட்டாது. நம்ம அந்த லேட்டக்ஸ் எடுக்கும்போது அது வந்து பீலாகி வந்துடும். அதுக்காக இதை வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் யூவி ரெசின். கொஞ்சம் பெரிய பாட்டிலாகவே வாங்கியிருந்தோம். இது வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நிறைய பிக்மெண்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒபாக் பிக்மெண்ட் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு கிளிட்டரினஸ் இருக்காது,
கொஞ்சமா லீக் ஆயிருக்கு. ஓகே. yellow கலர், பர்பிள் கலர், பிங்க் கலர்ல 2 கொடுத்துருக்காங்க. ஓகே. ரெட் கலர், அக்வா ப்ளூ கலர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் கலர், வந்து மெஜெண்டா ரெட் அண்ட் பேரட் கிரீன் கலர் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர், ஜெட் பிளாக்ல செல் சீரம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஷன் தீம் செய்யும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று இந்த கிளிட்டர் வாங்கியிருந்தேன் சில்வர் கலரில். இந்த ஆல்கஹால் இங்க்ல 2 கலர் வாங்கியிருந்தேன். இன்னும் கலர்ஸ் இருக்கும், காமிக்கிறேன். கொஞ்சமா ஜம்பிங்கும் இந்த கீ செயினுக்கு வந்து ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுல வந்து கோல்டன் சில்வர் கலர்ல வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று இந்த லைட் சில ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியிற மாதிரி செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு நான் வந்து 3 ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லைட் ஆட் பண்ணி ஃப்ரேம்ஸ் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். இது வந்து நைட் டைமில் க்ளோ ஆகும் இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு பிக்மெண்ட் இது வாங்கியிருந்தேன். இது நல்லா ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இங்க்லேயே அகைன் ஒரு 5 கலர் இருக்கு, சரி ஒரு 3 கலர் இருக்கு. இந்த கலரில் ஒன்று, அண்ட் தென் பர்பிள் கலர், அண்ட் தென் ரோஸ் ரெட்ல கொஞ்சம் இருக்கு. வால் கிளாக்காக இந்த நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அது வாங்கியிருந்தேன். அந்த வால் கிளாக் ஹேங் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இந்த வால் கிளாக் அந்த இது இருக்கு இல்லைங்களா, இது என்ன சொல்லுவாங்க, அந்த முள், அதில் வந்து ஒரு செட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து புக் மார்க் வந்து கொஞ்சம் பிக் சைஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து ரெசின் ஆர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் அந்த மாதிரி ஆட் பண்ணி இது போல் ஸ்டாண்டெல்லாம் வாங்க முடியாதுன்னா இந்த புக் மார்க் ஆட் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாக் மெஷினில் ஆல்ரெடி இந்த இடத்துல ஹோல் இருக்கிற மாதிரி 2 வாங்கியிருக்கேன். கிளாக் பண்ணணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இதில் காமிச்சிருவீங்களோ அந்த டிசைனில் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து 4 ஷேப் இருக்கிற மாதிரி ஒரு மோல்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த அகெட் மோல்டு இருக்கு. அகெட் மோல்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ்ல வாங்கியிருக்கேன். இந்த ஹார்ட் மோல்ட் இது கொஞ்சம் டெப்த் நல்லா ஆழமாக இருக்கு. ஸோ வந்து நிறைய கொஞ்சம் பெரிய பொருளெல்லாம் இதில் வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் இருக்கு. வந்து 6 mmல நீங்கள் என்ன ப்ராடக்ட்னாலும் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அகெட் மோல்டு தாங்க வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8 இன்ச்சஸ் அகெட் மோல்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய மோல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் அந்த இந்த டெப்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு. இவ்வளோ இருக்கு. கிட்டத்தட்ட
2 சென்டிமீட்டர் கிட்ட இருக்குங்க. ஸோ வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிற பொருள் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தாலும் இதில் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த ஷேப்பில் வந்து ஒரு மோல்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ். ஸோ இவ்வளோதான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கிட்டத்தட்ட எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா சேஃபாக தான் வந்திருக்கு. பட் இந்த பிக்மெண்ட் மட்டும் கொஞ்சம் லீக் ஆயிருக்கு. மற்ற பிக்மெண்ட் எல்லாம் எதுவுமே ஆகலை. இது ஒன்று மட்டும்தான் லீக் ஆயிருக்கு. ஸோ உங்கள்கிட்ட சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்த எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிட்டேன். ஃபர்தராக ஏதாவது ரெசின் ஆட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷனும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து சில்வர் கலரில் வந்து செஞ்சுக்கலாம். மாமன் பேபி இருக்கிற மாதிரி, எலிஃபெண்ட் இருக்கிற மாதிரி, பட்டர்ஃப்ளை, பேபியோட ஃபுட், இந்த மாதிரி சில்வர் கலரில் வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு உங்களுக்கு வந்து இப்போதைக்கு சில்வர் கலர் செய்கிறதுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம மோல்ட்லேயே வந்து பிரஸ்ட் மில்கை ப்ரிசர்வ் பண்ணி வாங்கிக்கலாம். பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும், நெயில் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ஹேர் ப்ரிசர்வ் பண்ண, டீத், இது எல்லாத்துக்குமே ஒரே ரேட்டு தான். நீங்கள் வந்து ஒரு ப்ரிசர்வேஷன் கொடுத்துட்டாவே நான் எல்லாத்தையுமே ஒரே இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்தடுத்து நிறையா மேக்கிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தவறாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.